நடிச்சவருக்கும் படிச்சவருக்கும் வித்தியாசம் நான் சொல்ல வேண்டியதில்லை. இப்போ ஒரே ஒரு சிம்பிள் ஒரு கேள்வி கேட்குறேன். அண்ணாமலை அண்ணனையும் இன்னொருத்தவங்களும் மேடையில் உட்கார வச்சு பேச வச்சா யார் ஜெயிப்பான்னு உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கு தெரியும். யார் அதிகப்படியாக நல்லது செய்ய முடியும் அப்படிங்கிற கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கு அப்படிங்கிறத மக்கள் முடிவு பண்ணக்கூடிய காலம் இப்போ வந்துருச்சு. கண்டிப்பா நிச்சயமா. ஏன்னா இப்போ புது ஆட்சிக்கு மாற்றி ஓட்டு போட்டாங்க. ஆனால் என்ன நினைச்சோமே நடக்க மாட்டேது. ஆனால் உண்மையாக சொல்லிடுறேன், அண்ணாமலைக்கு போட்டி அண்ணாமலை அண்ணன் தான். கண்டிப்பாக விஜயா அண்ணாமலையா என்பதுதான் போட்டியா இருக்கும். அண்ணாமலைனே எங்களை மாதிரி ஏழை பாமர மக்கள், நாங்க உழைக்கும் மக்கள். உழைச்சு வர்றவங்களுக்கும் ஏற்கனவே இருக்க சீட்ல உட்காரவங்களுக்கு ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு. அட்மினிஸ்ட்ரேஷன் வேற, சினிமா இண்டஸ்ட்ரி வேற. ஒரு ஆட்சி மாற்றம் வந்துருச்சுனாலே அது மாற்றங்கிறதே கிடையாது. ஏன்னா பிஜேபியில் இருக்கும் போதே பிஜேபிக்கு எதிராக நிறைய கருத்து சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டோட மக்களோட வாழ்வுல மாற்றம் வந்திருக்கா? சினிமா சார் சூப்பர் ஸ்டாரா தமிழ்நாட்டில் ஆயிட்டாரு. இனி எதுக்கு தேவையில்லாத ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு கட்சி ஆரம்பிச்சு தேவையில்லை. அண்ணாமலை அவர்களுக்காக ஒரு பெரிய இளைஞர் பட்டாளம் தேடி வந்துட்டு இருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆனால் தமிழ்நாட்டில் யார் வேணாலும் மாற்றம்னு சொல்லலாம். ஆனால் அந்த மாற்றத்தோட உண்மையான தொடக்கமே இந்த போதையில்லா தமிழகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற அண்ணாமலையனோட முயற்சி தான். பொதுவாகவே தமிழ்நாட்டில் மாநாடு நடத்தணும்னா 500,000 கொடுத்து எல்லா ஊர்லேருந்து ஆளுகளை கூட்டிகிட்டு வருவாங்க. ஆனால் ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான். இது இன்னும் கட்சியாக கூட பதிவாகலை. இது இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜிஓ மாதிரி தான். ஆனால் ஒரு சோஷியல் மீடியாவில் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக இன்னைக்கு பொள்ளாச்சியில் நான் சொல்ல வேணாம், நீங்கள் ஃபுல் கவரேஜ் நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க. இவ்வளோ பெரிய எழுச்சிக்கு மக்கள் அவங்க சொந்த பணத்தை செலவு பண்ணி இன்னும் அவர் அரசியல் தலைவர் கூட இன்னமும் ஆகலை. சொல்லப்போனால் ஒரு இயக்கத்தோட தலைவர் தான். அவரோட பேச்சை நம்பி இன்னைக்கு இவ்வளோ மக்கள் வந்திருக்காங்கன்னு சொன்னால் இதான உண்மையான மாற்றம். அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தலைவர் அண்ணாமலை அப்படிங்கிறத நிரூபிக்கிற முதல் முயற்சி இது. நீங்க இவ்வளவு பேசுறதுனால சொல்றேன், தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலைனா ஏன் தேவை? தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலை என்ன ஏன் தேவைங்கிறத நான் ஒன்றுனா சொல்ல ஏகப்பட்ட சொல்லலாம். உண்மையாகவே இப்போ மக்கள் உண்மையான மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. இப்போது விஜய் அண்ணன் இருக்காரு, அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் தான். ஆனால் யார் அதிகப்படியாக நல்லது செய்ய முடியும் அப்படிங்கிற கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத மக்கள் முடிவு பண்ணக்கூடிய காலம் இப்போ வந்துருச்சு. ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நடித்தவருக்கும் படித்தவருக்கும் வித்தியாசம் நான் சொல்ல வேண்டியதில்லை, மக்களுக்கே நல்லா தெரியும். அதன் அடிப்படையில் என்ன மாற்றத்தை மக்களுக்கு கொடுக்க முடியும் அண்ணாமலை அப்படிங்கிறது இனி வருங்காலங்களில் அண்ணன் சொல்ல இருக்காரு. அதை பார்த்து மக்கள் முடிவு பண்ணட்டும். இப்போ மட்டும் இல்லைங்க, முன்னாடி இருந்தே இளைஞர் பட்டாளம் பெரிய இளைஞர் பட்டாளம் அண்ணாமலை அப்படின்னு இருக்கு. இப்போ புதுசாக நிறைய அவர் பிஜேபியிலேருந்து வெளியே வந்தனால இன்னும் ஒரு பேர் நிறைய நம்பிக்கையாக இறங்குவாங்க நிறைய பேர். அதனால இவ்வளோ இளைஞர் வந்துட்டு இருக்காங்க. இப்போ 2031 அண்ணாமலை அவர்கள் இருக்காரு, உதயநிதி அவர்கள் இருக்காரு, நம்ம விஜய் அவர்கள் இருக்காரு. இந்த 3 பேர்த்துல யாருக்கும் போட்டியா இருக்கும்? ஆனால் உண்மையாக சொல்லிடுறேன், அண்ணாமலைக்கு போட்டி அண்ணாமலை அண்ணன் தான். இவர் நடித்தவர், அவர் வாரிசு. அண்ணாமலைனே எங்களை மாதிரி ஏழை பாமர மக்கள், நாங்கள் உழைக்கும் மக்கள். எங்கள்லேருந்து ஒருத்தர் வராரு, அவருக்கு நிகர் அவரு தான். உழைச்சி வர்றவங்களுக்கும் ஏற்கனவே இருக்க சீட்டில் உட்காரவங்களுக்கு ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு. விஜயண்ணனும் உழைச்சிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் மக்கள் பணி வேற, அட்மினிஸ்ட்ரேஷன் வேற, சினிமா இண்டஸ்ட்ரி வேற. அதாவது நல்லா படித்தவர், ஒரு விவசாயி குடும்பத்தோட பிள்ளை, நல்ல ஒரு ஆற்றல் மிக்கவர். அவர் வந்தால் இந்த தமிழகம் நல்லா இருக்கும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதில் வேணா அவர் ஸ்டாராக இருக்கலாம். ஆனால் எங்கள் அண்ணன் ஐபிஎஸ்ஸாக இருந்தவர் ஒரு சட்ட ஒழுங்குலேருந்து இன்னைக்கு எவ்வளோ பாலியல் பிரச்சனை நடக்குது, உண்மையாகவே அதை தமிழ்நாட்டில் தடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குன்னு நான் சொல்ல வேணாம், மக்களே முடிவு பண்ணிட்டோம். கண்டிப்பாக. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு 2 மாதம் தான் ஆகுது, மறுபடியும் மக்கள் ஒரு மாற்றத்துக்கு தயாராக இருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆனால் ஒரு ஆட்சி மாற்றம் வந்துருச்சுனாலே அது மாற்றங்கிறதே கிடையாது. ஆட்சியில் வேணா மாற்றம் வந்திருக்கலாம், தமிழ்நாட்டோட மக்களோட வாழ்வுல மாற்றம் வந்திருக்கா? இந்த கேள்வியை தவறான கேள்வி நான் முதல்ல நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் குடும்பம் பின்புலம் மூலியமா வந்திருக்காரு, இன்னொருத்தர் சினிமா பின்புலம் மூலியமா வந்திருக்காரு, இவரு தனிச்சியா சொந்த உழைப்பால வந்திருக்காரு. இவங்க 3 பேர்த்தையும் ஒரே மேடையில் உட்கார வச்சா யார் ஜெயிப்பான்னு மக்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். மக்கள் பார்த்து இப்போ சிந்தித்து முடிவெடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். கண்டிப்பாக விஜயா அண்ணாமலையா என்பதுதான் போட்டியாக இருக்கும். ஸ்டாலின் திமுகலாம் முஞ்சி போச்சு. ஏற்கனவே பல ஊழல்களால் அவங்களாம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். இதோட திமுகன்ற கதிக்கு சம்பந்தம் கிடையாது. ஒன்லி ஒன் அண்ணாமலையா விஜயா என்பதுதான் தமிழகத்தில் இதோட களம் காண போகிறோம். ஏன்னா தலைவர் அவர்கள் கூட பல லட்சக்கணக்கான இளைஞர்கள்
பின்னாடி வந்து கொண்டே இருக்கிறார்கள். மாற்றங்கிறது என்ன? ஒரு சிஎம் போனா இன்னொரு சிஎம் வர்றதா? அது கிடையாதுங்க மாற்றம். உண்மையான தமிழ்நாட்டு மக்களோட பொருளாதாரத்துல மாற்றம் வந்திருக்கா, படிப்புகள்ல மாற்றம் வந்திருக்கா, தொழிற்சாலை வந்திருக்கா? எப்படி ஒரு 2 மாசம் தான் ஆகுது, நம்ம அண்ணனே எதிர்பார்க்க சொல்லிட்டாரு முடியாது இல்லையா? இது சொல்லிட்டாரு, அண்ணன் சொல்லிட்டாரு. விஜய் அவர் ஆட்சிக்கு வந்துட்டாருங்கிறதுக்காகவே அவரை தேவையில்லாம விமர்சனம் பண்ணணும், கேவலப்படுத்தணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. 1 வருஷம் டைம் கொடுப்போம், அதுக்கப்புறமும் ஆட்சியில் ஏதாவது தவறுகள் நடந்தால் அதை சுட்டி காட்டுவோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாருல. கண்டிப்பா நிச்சயமா. ஏன்னா வந்து இப்போ புது ஆட்சிக்கு மாத்தி ஓட்டு போட்டாங்க. ஏன்னா என்ன நினைச்சோமே நடக்க மாட்டேது. இப்போ ஒரே ஒரு சிம்பிள் ஒரு கேள்வி கேட்குறேன். அண்ணாமலை அண்ணனையும் இன்னொருத்தவங்களும் மேடையில் உட்கார வச்சு பேச வச்சா யார் ஜெயிப்பான்னு உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கு தெரியும். அதனால தான் இளைஞர் இவ்வளோ நம்பிக்கையாக உறுதியாக இருக்கணும்னு நிற்கிறோம். தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலை என்ன ஏன் தேவை? தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலை ஏன் தேவைன்னா வந்துட்டு இந்த கூட்டம் ஒரு சாட்சி, மாற்றத்துக்கு ஒரு சாட்சி, பிஜிஎம் ஒரு சாட்சி. அண்ணாமலை அதுக்கு தான் தேவை. ஆனால் அண்ணாமலை அண்ணனை பொறுத்த வரையும் தேவையில்லாமல் ஒரு எதிர்ப்பு அரசியலோ வெறுப்பு அரசியலோ பண்ணணுங்கிற அவசியம் எங்களுக்கு தேவையில்லைங்க. இதை எங்களால் செய்ய முடியும், நாங்கள் சொல்கிறோம். நம்பினா மக்கள் முடிவுன்ட்டு போகிறாங்க. ஃபைனலாக ஒரே ஒரு கேள்வி, எனக்கு பர்சனலாக அண்ணாமலை அவர்கள்ட்ட பிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, வெறுப்புவாத அரசியலை கையில் எடுக்க மாட்டாப்ல எப்பவுமே. அது எனக்கு பர்சனலாக பிடிக்கும். அண்ணாமலை அவர்கள்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? அண்ணாமலை அண்ணன்ட்ட பிடிச்ச விஷயமே நம்பிக்கை தான். அரசியலை தாண்டி ஒரு மனுஷன் இந்த பூமியில் வாழணும், ஒரு நல்ல இடத்துக்கு வரணும்னா அதுக்கு தேவை நம்பிக்கை. அவர் நினச்சிருந்தா ஒரு சினிமா ஸ்டார், சூப்பர் ஸ்டாராக தமிழ்நாட்டில் ஆயிட்டாரு. இனி எதுக்கு தேவையில்லாத ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து கட்சி ஆரம்பித்து தேவையில்லை இருந்திருக்கலாம். ஆனால் இன்னமும் நம்புறாரு பார்த்தீங்களா, என்னால் தான் இந்த தமிழ்நாட்டுக்கு மாற்றத்தை கொண்டு வர முடியும், அதுவும் ஒரு சூப்பர் ஸ்டாரை வீழ்த்தி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு பார்த்தீங்களா. அந்த நம்பிக்கை தான் எனக்கு இல்லை, எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷன். அண்ணாமலை ஏன் பிடிச்சதுன்னா அவரோட அரசியல் ஸ்பீச்சு, நல்லா படிச்சவர், எல்லாமே போல்டா ஃபேஸ் பண்ணுவாரு, எதுக்கு யாருக்கும் பயப்பட மாட்டாரு. ஏன்னா பிஜேபியில் இருக்கும் போதே வந்துட்டு பிஜேபிக்கு எதிராகவே நிறைய கருத்து சொல்லியிருக்காரு. அப்படி யாருமே சொல்ல மாட்டாங்க அவங்க இயக்கத்துக்கு எதிரமா. ஆனா அவர் சொல்லியிருக்காருன்னா அவர் போல்டா இருக்காரு. மேபி இப்பதான் வெளியே வந்து அவர் இனி நிறைய பண்றாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதாவது வந்து ஒரு படித்த ஒரு மாமனிதர், நல்ல ஒரு அறிவாற்றல் உடையவர். அவர் வந்து இன்னைக்கு வந்து தமிழகத்துக்கு தேவை. அதே போல் ஒரு விவசாயி குடும்பத்தை பிறந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து அவரோட பணிகளை வந்து சிறப்பாக செய்துள்ளார். அவர் கூட நாங்கள்லாம் வந்து பயணித்துள்ளோம். அதெல்லாம் இன்றைக்கி நாங்கள்லாம் வந்து ஆர்வத்துடன் இங்கே நாங்கள் வந்துள்ளோம். சென்னையிலேருந்து வரோம் இங்கே பொள்ளாச்சி மாநாட்டுக்கு. மாற்றம் வந்து ஒவ்வொரு இளைஞரோட எண்ணங்கள்லையும் செயல்லையும் வந்து ஏற்படணும். அதுக்கு வந்து ஒரு லீட்ரு வேணும். ஸோ எல்லாருமே ஒரு மோட்டிவேஷனாக தான் எல்லோரும் நகர்ந்து போவாங்க அவங்க லைஃப்பில். அந்த மாதிரி ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸ்க்கும் மோட்டிவேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவர் அண்ணாமலை மட்டும்தான். உண்மையான மாற்றத்துக்கான பிள்ளையார் சுழி இது. ஆக்சுவலாக அண்ணாமலைஜி அவருடைய பயணத்தில் வந்து நாங்கள் எல்லாம் ஒன்றிணைஞ்சு சேருன்னா அதுக்கு காரணம் அண்ணாமலையின் போகிற வழி கரெக்டான வழி. அந்த கரெக்டான வழியில் நாங்களும் போகிறோம். என்னோட நேர்மை, அவரோட துணிவு, சரிங்களா, அவர்களோட நாங்கள் எப்பயும் இருப்போம், சரிங்களா. எங்களுக்காக அவர் வந்திருக்காரு, எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து எங்களுக்கு ஒரு நல்ல ரோல் மாடலாக இருக்கார். நீங்கள் வந்து சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதை வந்து நான் மறுக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இன்னும் வந்து ஓட்டிங்கே இல்லாத குழந்தைங்க இங்கே வந்து நிறைஞ்சிருக்கிறாங்க. அதை வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இப்போ இளைஞர்கள் மத்தியில் எல்லாமே வந்து ஒரு படிக்க முடியாத படிப்பு ஐபிஎஸ் ஐஏஎஸ்ங்கிறது ஆகி போச்சு. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் ஒரு விவசாயினோட மகன் வந்து ஐபிஎஸ் முடிச்சுட்டு அதை ரிசைன் பண்ணிட்டு 10 வருஷம் அதில் என்ன பண்ணணுங்கிறத பார்த்துட்டு இந்த சமுதாயத்துக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறோட ஒரு நாடி துடிப்பில் ரத்தமாக ஓடி இருந்தது. இன்னைக்கு வந்து அவர் வெளிக்காட்டணுங்கிற ஒரே எண்ணத்துக்காக வந்து தமிழ்நாட்டை முதல்ல முன்னிறுத்தி நம்ம ஒரு மாதிரியாக கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எழுச்சியாக இந்த இடத்துல இதை வந்து நான் பதிவு பண்ணணுங்கிறது என்னோட கடமையாக இருக்குது. அண்ணாமலையை நேசிக்கிறதுக்கான காரணம் அவர் ஒரு ஐபிஎஸ். எதை பற்றி கேளுங்க தெளிவாக சொல்லுவார். இளைஞர்களுக்கு மட்டும் இல்லை, வயதானவர்களுக்கும் சரி, ஒரு நாட்டை எப்படி நல்வழிக்கு கொண்டு போகணும், எப்படி ஒழுக்கமான நாடாக மாற்றணும், தமிழ்நாடை எப்படி முன்னுரிமையில் கொண்டு வரணும்னு அவர் தமிழ்நாட்டை நேசிக்கிறாரு. சென்னையிலேருந்து வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம்? அண்ணாமலை தலைமையில் ஒரு மாற்றம் வரணும். அந்த மாற்றத்துக்கு நம்மளால ஒரு சின்ன ஒரு உதவியை பண்ணணும். ராமருக்கு எப்படி அணில் உதவிச்சோ அது மாதிரி எங்களால் சின்ன சின்ன உதவிகளை வந்து அண்ணாமலை அவர்களுக்காக பண்ணி அவரோட எப்போதும் முன்னெடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள்லாம் இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம்.